ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து கிளாட் ஏஐ நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் டெக்ஸ்ட் பேஸ்ட் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், லைக் சம்மரைஸ் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம சாட் ஜிபிடில வந்து லிமிட்டடா தான் இருக்கும். நிறைய டாக்குமெண்ட்ல ஒரு 150 பேஜ் கிட்ட இது வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும் கிளாட் ஏஐல. ஆனா சாட் ஜிபிடில வந்து லிமிட்டடா தான் இருக்கும். மெஷின் லேர்னிங் வந்து கிளாட் ஏஐக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதுவுமே இதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா சாட் ஜிபிடி கம்பேர் பண்ணும்போது கிளாட் ஏஐல மெஷின் லேர்னிங் ஃபவுண்டேஷனும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து அதிகமா இருக்கு. ஸோ ஜெமினி ஐன்னு பார்க்கும்போது நாங்க வந்து கூகுள் கொலாப் யூஸ் பண்ணுவோம். மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி நிறைய லேப்லாம் வரும்போது நாங்க கூகுள் கொலாப்ல தான் போடுவோம் பைத்தன்லாம். ஸோ அதுல வந்து நிறைய எரர் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே அசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ அதுதான் ஜெமினி ஐ. அதுல வச்சு நாங்க எரர்லாம் கிளியர் பண்ணிப்போம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல வந்து மெட்டா ஏஐ இருக்கு. ஸோ இஃப் யூ கிவ் ப்ராம்ப்ட் அது வந்து கிஃப்டாவோ இல்ல இமேஜாவோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம கேட்கறதெல்லாம் அது லைக் சாட் ஜிபிடி அளவுக்கு இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லை. பட் மெட்டா ஏஐ வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அதுலயே இருக்கு. அடுத்து வந்து பிக்கா லேப்ஸ் அது வந்து அதர் தான் லைக் எஜுகேஷனே தாண்டி அனிமேட்டட் வீடியோ அதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் இல்ல இமேஜ்ல இருந்து எடுத்து நமக்கு வந்து அனிமேட்டட் வீடியோவா கொடுக்கும். ஸோ இப்போ சாட் ஜிபிடிலே வந்து ஒரு புது ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ அது வந்து சொரா. அதுல வந்து நம்ம ஏதாச்சும் ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா இமேஜாவோ இல்ல வீடியோவோ ஜென்ரேட் பண்ணி பார்த்தோம். ஸோ நாங்க வந்து ட்ரை பண்ணது வந்து இமேஜ், ஆனா வீடியோ ஜென்ரேட் பண்ணல. ஏன்னா அதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ஸோ இது வரைக்கும் நாங்க ட்ரை பண்ண ஏஐல இதுதான் தெரிஞ்சது. ஸோ வெரி குட். ஸோ கிளாட் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஸோ டூல்ஸ் வந்து கிளாட், அப்புறம் மெட்டா, ஸோ ஃபேஸ்புக்கோட இட்ஸ் கால் ஃபேமிலி ஆஃப் ஆப்ஸ். Facebook has Messenger, Meta has Facebook, Messenger, Instagram, WhatsApp. These 4 apps are called family of apps. ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு லாமா, ஸோ அதோட மாடல் பேர் வந்துட்டு லாமா. ஸோ லாமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. லாமா மாடல் இப்போ லாமா 3க்கு அப்புறம் லாமா 4 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாமா மாடல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அவனோட ஃபேமிலி ஆப்ஸ் மூலிமா புஷ் பண்ணுறான். ஸோ எல்லாமே வந்து அவங்களோட ஆப்ஸ் மூலிமா தான் அவங்களோட இதை புஷ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இதில் வந்து 2-3 கேட்டகரி இருக்குது. ஃபைன், ஃபேஸ்புக், அப்புறம் சாட் ஜிபிடி மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து வெப் டூல்ஸில் வெப் இன்டர்ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அவங்களும் ஓன் ஆப்ஸ் வச்சுருக்காங்க. சாட் ஜிபிடி, கிளாட் இந்த கேட்டகரியெல்லாம். இப்போ மைக்ரோசாஃப்ட்டும் மெட்டாவும் ஸோ அவங்களோட ஆப்ஸ் மூலியமாகவே அதை புஷ் பண்ணுறாங்க. அப்புறம் காமா ஃபார் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரைட். அப்புறம் வேறு என்ன டூல் சொன்னீங்க லாஸ்ட்டாக? Pika Labs. Like this is for animated videos. Okay, for videos, images. Okay. சரி, ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ 2-3 கேட்டகரிஸாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஒரு கேட்டகரி வந்து இந்த டாப் கம்பெனிஸ் இல்லையா. இப்போ ஃபேங் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறது வந்து மெட்டா, மைக்ரோசாஃப்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஓன் ஆப்ஸை யூஸ் பண்ணி புஷ் பண்ணுறாங்க. அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது ஒரு கேட்டகரி இப்போது கிளாடு, சாட் ஜிபிடி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மாதிரி. ஆனால் அவங்களாம் தான் வந்து ஒரிஜினல் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட மாடல்ஸ் தான் வந்து பெட்டராக இருக்குது இது வரைக்குமே. சாட் ஜிபிடியோட மாடல் பேர் தெரியுமா? லேட்டஸ்ட் மாடல் பேர் எஸ். ஓகே, இட்ஸ் ஜிபிடி. அது பேர் வந்து ஜிபிடி. இப்போ எப்படி மெட்டாவோட மாடல்ஸ் பேர் வந்து லாமா, ரைட்? ஸோ மெட்டாவோட மாடல்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா லாமா அப்படின்ட்டு இருக்குது, ரைட்? ஸோ லேட்டஸ்ட் வந்து லாமா 4. ஸோ இப்போ மாடல் அப்படின்னா, ஸோ மாடல்னால் என்ன? சும்மா மாடல்னு ஒரு வேர்டை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள்.
வெரி குட். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஓகே, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்லாம் எப்படி இருக்கும், அது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? டிஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரைப் லார்ஜ் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் மாடல். சாட் ஜிபிடி. ஓகே, சாட் ஜிபிடி இஸ் ஜஸ்ட் அன் அப்ளிகேஷன். சரியா? அதே மாதிரி இப்போது மெட்டாவும் வந்துட்டு இப்போது மெட்டா டாட் ஏஐ போனால் வருது இல்லையா, இதுவும் வந்து ஒரு அப்ளிகேஷன். இதுவும் அதே மாதிரி ஒரு சாட் இன்டர்ஃபேஸு. கரெக்ட்? சாட் இன்டர்ஃபேஸ்னால் அந்த சாட் பாட்ஸ் எல்லாமே வந்து சாட் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஸோ மோஸ்ட்லி இந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்து வெப்பில் இருக்குது, ரைட்? வெப் பேஜில் இருக்குது. இது வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு மோஸ்ட் ஃபெமிலியராக இருக்கிறது வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் ஆண்ட்ராய்டு இல்லை iOS ஆப்பாவோ இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து இன்டர்ஃபேஸு ஹியூமன்ஸுக்கு. அப்போது மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இஸ் ரைட் ஆன்சர். பட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் என்ன அப்படின்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் என்ன? சரி, go ahead. Large language model. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா இது வந்து ஒரு ஏஐ அல்காரிதம் மாதிரி. ஸோ நிறைய நியூரல் நெட்வொர்க் வந்து இது வந்து ப்ராசஸ் பண்ணி ஹியூமன் லாங்குவேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வந்து ஜென்ரேட் பண்ணிச்சு. சரி, ஓகே, வெரி குட் ஆன்சர். ஓகே, ஸோ எல்லாமே ஏஐன்னு இப்போ எல்லாம் ஹைப்பில் தான் போயிட்டுருக்கு. கரெக்டாக? ஸோ ஏஐ வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அது வந்து ஒரு 40-50 இயர்ஸாகவே ரிசர்ச்சில் நடந்துகிட்ருக்கிறது தான். ஸோ அதை காயின் பண்ண நேம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஸோ ஏஐ வந்து ஒரு பெரிய ப்ராட் கேட்டகரி. ரொபாட்டிக்ஸ்லேருந்து எல்லாமே. இப்போது டெஸ்லா கார் வந்து டிரைவர்லெஸ்ஸாக கார்லாம் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஏஐ தான். சரியா? வெரி ப்ராட் கேட்டகரி. அப்போது அதுக்குள்ளே மிஷின் லேர்னிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது. சரியா? ஸோ அதில் தான் வந்து டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ இதெல்லாம் உங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு மெயின் லாங்குவேஜ் வந்து பைத்தான் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. 2017 அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட்னு ஒரு பேப்பர் வந்துச்சு. ஸோ அந்த பேப்பரோட அதை வச்சு தான் இந்த ஜிபிடின்றதே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்ற பேப்பர். இது வந்து கூகுளோட பேப்பர். இது 2017 வந்துச்சு. 2017 வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு இல்லையா? ஸோ இப்போ சாட் ஜிபிடின்றது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த பேப்பரை இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேப்பரை பேஸ் பண்ணி தான் ஜிபிடியே வந்திருக்கு. ஸோ இப்போ ஜிபிடியோட எக்ஸ்பென்ஷன் வாட் இஸ் ஜிபிடி? ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர். சரியா? அதில் இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு கீவேர்டு தான் இம்பார்ட்டண்ட்டானது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பற்றின ஆர்கிடெக்சர் தான் இந்த பேப்பரில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. இந்த 40-50 இயர்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்சில் வந்துட்டு இப்போ இந்த ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு காரணம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது தான். ஸோ இது வந்து சிம்பிள் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன சொல்லுங்கள்? எங்கே பார்த்துருக்கீங்க டிரான்ஸ்ஃபார்மர்லாம்? டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்துருக்கீங்களா? கண்டினியூ. சரி, டிரான்ஸ்ஃபார்மர்னா எனக்கு என்ன தெரியும், நான் டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்துருக்கேன். அதையாவது சொல்லுங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அப்படி ஒரு 4-5 சீரியஸ்லாம் வந்திருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தெரியுமா படம்? ஹாலிவுட் படம். ஓகே, சொல்லுங்கள். டிரான்ஸ்ஃபார்மர்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் படமா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரோபோட்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகுமா? நீங்கள் தைரியமாக சொல்லலாம், இதில் ஒன்றுமே தப்பே இல்லை. இப்போ நம்ம ஸோ சும்மா டிரான்ஸ்ஃபார்மர் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி, இல்லை நான் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கள் வீட்டு முன்னாடி ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னா ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று எப்போ வேணாலும் வெடிக்கும், அதையாவது சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அதுதான் தெரியும், எனக்கு 2 தான் தெரியும். சரியா? உங்களுக்கு வேறு ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருந்தால். ஓகே, மெஷின் லேர்னிங்ல பெர்ஃபார்ம் பண்ற நியூரல் நெட்வொர்க் வச்சு பெர்ஃபார்ம் பண்றது சார். வாவ், வெரி குட். சொல்லிருக்கலாமே, இவ்வளோ டைம் எடுத்து அப்போ. பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரைட், வெரி குட், வெரி கண்டினியூ. யா,
நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ மெஷின் லேர்னிங்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு ஆர்கிடெக்சர் தான். ஸோ மெஷின் லேர்னிங்ல வந்து அதுவுமே NLP தான் யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் விஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி ChatGPT-லயும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. வெரி குட் ஓகே. பேப்பர்லாம் எழுதுவோம் நாங்கள் இப்போ இந்த செமஸ்டர்ல பேப்பர் எழுதிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி கொஞ்சம் இப்போதான் படிச்சுட்டு இருக்கோம். வெரி குட் இது எல்லாமே வந்து வெரி நியூ டெவலப்மெண்ட். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றதே இந்த பேப்பர்லேருந்து தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. சரியா? இது வந்து கூகுளோட பேப்பர். ஸோ அதில் ஆத்தர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நியூரல் நெட்ஒர்க்ஸ்லாம் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலேயே இருக்கும். ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுலாம் வந்து ரீசெண்ட் ஒரு 10-15 இயர்ஸ்க்குள்ளே தான், இல்லை 20 இயர்ஸ். நான் 20 இயர்ஸ் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் நியூரல் நெட்ஒர்க்ஸை. ஸோ அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஐடியா இருக்குது. வெரி குட். மெஷின் லேர்னிங்கில் யூஸ் ஆகுது, ChatGPT-லையும் யூஸ் ஆகுது. ஸோ நவ் வில் கனெக்ட் இட் பேக் எவ்ரிதிங். ஸோ அப்போ ஜிபிடினா என்ன அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. அதில் இருக்கிற T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. ஸோ அதெல்லாம் மெஷின் லேர்னிங் கேட்டகரியில் வருது. டீப் லேர்னிங் அதுக்குள்ளே வந்து டீப் லேர்னிங், அதில் வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ். ஸோ நியூரல் நெட்ஒர்க்ஸில் தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஆர்கிடெக்சர் வருது இல்லையா? ஸோ அதுக்குள்ள ஒரு பார்ட் தான் LLM. ஸோ இந்த LLMன்ற ஹோல் கான்செப்டே வந்து ஒரு 4-5 இயர்ஸ் தான் ஆகுது. ஐ திங்க் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்ததுக்கப்புறம் தான் வந்திருக்கு அந்த கான்செப்டே. ஸோ லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸில் தான் வந்திருக்கு. ரைட். ஸோ அதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இட் இஸ் ட்ரெயின்ட் வித் ஆல் த நாலேஜ். பேசிக்கலாக வந்து விக்கிபீடியா, என்டையர் விக்கிபீடியாவும் அப்புறமா இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து பெருசாக எல்லா டெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணி வச்சா அதுதான் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஓகே. ஸோ இந்த மாடலை கூட எப்படி வந்து பேசுறது? ஸோ இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லாஸ்ட் வீக் சொன்னேன். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளாகிறதுக்கு C லாங்குவேஜ்னு ஒன்று வந்துச்சு. ஸோ C ப்ரோக்ராம் தெரிஞ்சால் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கூட பேசலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம். அப்புறம் வெப்போட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி வெப் கிரியேட் பண்ணணும். வெப்னா இட்ஸ் நத்திங் பட் வெப் பேஜ். இப்போ இந்த வெப் பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இது மாதிரி இருந்துச்சு. ஜாவாவுமே இன்ஃபேக்ட் ஜாவா வந்து கொஞ்சம் சில பேங்கிங் சாஃப்ட்வேர் இதெல்லாம் தான் வந்து ஜாவா பேஸ்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க அது. ஸோ ஜாவா வந்து அங்கே யூஸ் ஆகுது, ஜாவா லாங்குவேஜ். இப்போது ப்ராம்ப்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான லாங்குவேஜ் பேர் தான் ப்ராம்ப்டிங். சரியா? ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வந்து எப்படி வந்து நம்ம அது கூட பேசுறது? இப்போ நம்ம எப்படி பேசிகிட்டு இருக்கோம்? நமக்கு ஃபெமிலியரான லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, சரி அதில் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை பிஸ்னஸ் லாங்குவேஜ் வேணும்னா we have to switch to English. ஸோ தட்ஸ் a language we are speaking. ரைட். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் நம்ம பேசணும் இப்போ. ரைட். ஸோ அது கூட பேசணும்னா அந்த டெக்னிக் பேர் தான் வந்து ப்ராம்ப்டிங். ஸோ ப்ராம்ப்டிங்னா என்ன, ஏன் அதை பண்ணுறோன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிதா அப்போ? ஓகே. ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு ஒன்று இருக்குது. ஸோ அது கூட வந்து நம்ம இப்போ பேசணும், அதுக்கான டெக்னிக் பேர் தான் ப்ராம்ப்டிங். ஸோ ப்ராம்ப்டிங்க்கு என்ன லாங்குவேஜ் கற்றுக்கணும் இப்போ நம்ம? ப்ராம்ப்டிங் என்ன லாங்குவேஜ் தெரியுமா? அதுக்கு தனியாலாம் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி அதில் ஃபெமிலியர் தான் அந்த லாங்குவேஜ். அதுக்கு பேர் இங்கிலீஷ். சரியா? ஓகே. ஸோ இதை நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராம்ப்டிங்னா என்ன, வாட் இஸ் ப்ராம்ப்ட்னா நமக்கு அது ஆன்சர்லாம் சொல்லிடுவோம். பட் அது ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நேரம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மாடல்னா என்ன, ஸோ என்னென்ன மாதிரி மாடல்லாம் இருக்குது, நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும், மெட்டாவில் லாமா யூஸ் பண்ணுறான், லாமா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கூட ஒரு வேளை நம்ம பேசணும் அப்படின்னா இந்த ப்ராம்ப்டிங்கை யூஸ் பண்ணி பேசலாம். இதுக்கடையில் வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலாம் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்ற, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்னென்னு ஏற்கனவே தெரியுது. என்ன கேட்டிருந்தா எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்னென்னு தெரியாது. சரியா? 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபார்மர் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன ஆன்சர் சொன்னோம் அதே தான் நான் இப்போ சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கு பெட்டராகவே நாலேஜ் இருக்குது. ஓகே. ஸோ குட். இப்போது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதை ப்ராம்ப்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போது
இப்போ இது எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கா ஓரளவுக்கு? இப்போ அந்த கொஷின் கேட்டால் அந்த ஆன்சர்லாம் சொல்லுது இல்லையா? அது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் ஆகிட்டீங்க. அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஒரு மேஜிக் மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஒரு கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணுது அப்படின்ட்டு. பட் அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த எல்லா சாட் ஜிபிடி மாதிரி எல்லா டூல்ஸுமே நெக்ஸ்ட் வேர்டை ப்ரிடிக்ட் பண்ணுது, அவ்வளோதான் பண்ணுது. வேற ஒன்றுமே கிடையாது, ஒரு மேஜிக்குமே கிடையாது. ஓகே, நம்ம என்ன கேட்டாலும் ஆன்சர் சொல்லுது அப்படின்னு நிறைய பேர் எக்ஸைட் ஆகலாம். இல்லை வந்துட்டு என்ன தப்பாக ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கு, நம்ம ஒன்று கேட்டால் அது ஒன்று சொல்லுது, அதுக்கு பேர் என்ன? தப்பாக சம்டைம்ஸ் ஆன்சர் சொல்லுவோம், கரெக்டாக பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? ஹாலுசினேஷன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஹாலுசினேட் பண்ணோம், இல்லைனா இன்னொரு தமிழில் சொன்னால் தப்பாக ஆன்சர் பண்ணோம் பேசிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, இதுதான் ப்ராம்ப்ட். படிக்க முடியுது அவங்களால? படிச்சுக்காமீங்க. The sky is. ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க அதுக்கு? ஸ்கை இஸ் அப்படின்னா அடுத்த வேர்டு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டீங்க, அதனால ப்ளூன்னு சொல்கிறீங்க. பார்க்காம சும்மா கெஸ் பண்ணுங்கள். ஸ்கை இஸ், எனக்கு கேட்டிருந்தா ஸ்கை இஸ் பிக். ப்ளூக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்கை என்ன, இந்த கலர் ஆஃப் ஸ்கைன்னு கேட்டிருந்தா நான் ப்ளூன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த ஸ்கை இஸ் அப்படின்னோடனே இந்த ஸ்கை இஸ் வேஸ்ட், பிக், த ஸ்கை இஸ் அபவ் அவர் ஹெட், இதெல்லாம் தான் எனக்கு ஃபஸ்ட் ஆன்சர் வருது. ஓகே, அப்போது என்ன, அப்போ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, நெக்ஸ்ட் வேர்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகே, ஒருவேளை இந்த ஸ்கை, இப்போ எல்லாரும் வந்து ஸ்கை இஸ்ன்னு சொன்னாலே ப்ளூ தான் சொல்லுவாங்க அப்படின்னா, அப்போ வந்து ஒரு 90% சான்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ப்ளூன்ற வேர்டு வரதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. இப்போ நான் பிக்குன்னு சொன்னேன், இப்போ பிக்குன்ற வேர்டு வரதுக்கு 10% சான்ஸ் இருக்குது. ஓகே, கரெக்டா? ஸோ அப்போ இந்த மாடல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, தே ஆர் வெரி குட் அட் சம்திங், தே ஜஸ்ட் ப்ரிடிக்ட் த நெக்ஸ்ட் வேர்டு, அவ்வளோதான். மேபி ப்ளூன்றது தான் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு வேர்டாக இருக்கலாம். அப்போது ஓகே, அப்போ இந்த நெக்ஸ்ட் த ஸ்கை இஸ் ப்ளூ. ஓகே, அப்போ இதுக்கப்புறம் அடுத்த வேர்டு ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இதுக்கப்புறம் என்ன வேர்டு? த ஸ்கை இஸ் ப்ளூன்னு சொல்லியாச்சு, அதுக்கடுத்து இன்னொரு வேர்டு வரணும். என்ன வேர்டு வரும்? சரி, இப்போ இந்த ஸ்கை இஸ்ன்னு சொல்கிறது வந்து ஒரு ப்ராம்ப்ட், இது வந்து அவுட்புட்னு இருக்கா? ஸோ இது இன்னொரு பேரும் வைக்கலாம். இப்போ இந்த சேட் பாட்ஸ்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்குது இல்லையா? நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுது, நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுது, மாற்றி மாற்றி வருது இல்லையா? டேக்கிங் டர்ன்ஸ் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். அப்போ அது பேர் வந்து யூசர். நம்ம வந்து யூசர், நம்ம ஒன்று டைப் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அது வந்து யூசர் ப்ராம்ப்ட். அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா? அது வந்து அசிஸ்டன்ட். ஓகே, அப்புறம் இந்த சேட்பாட் ஒன்று ஒரு பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த சேட்பாட்டோட ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த சாட் ஜிபிடி வந்து ஒரு ரொம்ப ஜென்ரிக்கான அசிஸ்டன்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இதுவே வந்துட்டு சில மேக்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணணும். இப்போது வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வேறு என்ன சால்வ் பண்ணீங்க? இப்போ காமா ஏஏ இருக்குது அப்படின்னா, அப்போ அங்கே வந்து நீங்கள் கிளியராக சொல்லணும். அந்த மாடலுக்கு வந்து நீங்கள் கிளியராக சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? You are going to generate a very good presentation. சரியா? அப்படின்னு சொல்லியிருக்கணும். கரெக்டா? அப்போ அதுக்கு பேர் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட். ஸோ இப்போ அதை பற்றி பார்ப்போம். சிஸ்டம் ப்ராம்ப்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேர்